இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் வீகன் ப்ரோட்டீன் பார்க்க போகிறோம். அதான் டோஃபு. இப்போ பன்னீர் வீகன் கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். வீகன் வேறு வெஜிடேரியன் வேறையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் கிளியரே ஆச்சு. வெஜிடேரியனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வீகன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மை கிடையாது. வெஜிடேரியன் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன். அப்போ வீகன் அப்படிங்கிறவங்க அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிற எந்த ப்ராடக்ட்ஸுமே சாப்பிடாம தாவரங்கள்லேருந்து எடுக்கிற பொருட்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பால், தயிர்லாம் சேர்க்க மாட்டாங்க, பன்னீர் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பன்னீருக்கு பதிலாக செய்யப்பட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் டோஃபு. டோஃபு அப்படிங்கிறது சோயாபீன்ஸை காய வச்சு அதிலிருந்து பால் எடுத்து அதை கட்டியாக்கி பாலாடை கட்டி எப்படி நம்ம பன்னீர் செய்கிறோமோ அதே மாதிரி செய்கிறது தான் டோஃபு. இது வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களும் சாப்பிட்லாமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பன்னீருக்கும் டோஃபுக்கும் நியூட்ரிஷனல் வேல்யூஸில் 3 முக்கியமான வித்தியாசம் இருக்குது. 2, 3, 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டோஃபுவை விட பன்னீரில் 2 டைம்ஸ் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, 3 டைம்ஸ் கேலோரிஸ் அதிகமாக இருக்குது, 4 டைம்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ் உள்ளவங்க பன்னீர் எடுத்துக்கலாமா டோஃபு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் டோஃபு எடுத்துக்கலாம். ஏன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மி. டோஃபுவில் ஐசோஃப்ளேவன்ஸ் இருக்கிறதுனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. பிளட் ப்ரெஷரும் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பன்னீர் எடுத்துக்கலாமா டோஃபு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இங்கேயும் டோஃபு தான் வின்னர். ஏன்னா டோஃபுவில் பன்னீரை விட 4 மடங்கு கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் டோஃபுவில் அதிகமாக இருக்குது. அது இதயத்துக்கு நல்லது. ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் ரைஸ் ஆகாது. ஆனால் பன்னீர் நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் டோஃபு தான், கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்களுக்கும் டோஃபு தான். டேஸ்ட் வைஸ் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தா பன்னீர் தான். நான்லாம் பன்னீரோட மிகப்பெரிய ஃபேன். சிக்கன் அதுக்கப்புறம் பன்னீர் தான் என்னோடய ஃபேவரட். பன்னீர் மாதிரியே இந்த டோஃபு இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் அதே மாதிரி டிக்கா செஞ்சு பார்த்தேன். ஆனால் அது கிட்ட கூட நெருங்க முடியல. டேஸ்ட்டெல்லாம் பன்னீர் லெவலுக்கெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. சிம்பிளாக சொல்லணுன்னா 50 கிராம் பன்னீர் சாப்பிட்றதுக்கு 100 கிராம் டோஃபு சாப்பிட்றலாம். ப்ரோட்டீன் மேட்ச் ஆகிடும், கேலரிஸும் ஏறாது, ஃபேட்டும் ஏறாது. இப்போ இந்த டோஃபுக்கு போட்டியாக பன்னீர்லேயே லோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன் பன்னீர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதை வாங்கி எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறேன். டேக் கேர், பை பாய்.